பால கணபதி வந்து என்ன பண்ணுவாருன்னா குழந்தை பாக்கியம், இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் ஒன்று, இந்த பேச்சு திறன், கல்வி, இந்த படிப்பறிவு கம்மியாக இருக்கிறவங்களாம் இந்த பால கணபதியை வந்து வழிபட்டாங்கன்னா கல்வி ஞானம் கிடைக்கும். ஏன்னா கலைமகளுடைய இது அவர்கிட்ட இருக்கும் அந்த பால கணபதிக்கு. அப்போது அதே மாதிரி இந்த பிள்ளைகள் அடங்காமல் இருக்கிறாங்கல்ல, இந்த சொல் பேச்சு கேட்க மாட்டேன்றாங்க, அடங்க மாட்டேன்றாங்களா, அவங்கெல்லாம் வந்து இது பால கணபதியை வழிபட்டாங்கன்னா அவங்க அப்படியே சாந்தமாகி நல்ல நிலைமைக்கு வந்துடலாம். அதனால் இந்த படிப்பு திறன் வேணுன்றவங்க, படிப்பு மந்தமாக இருக்கிறவங்கலாம் பால கணபதி மனசுக்குள்ளே வச்சுட்டு எக்ஸாம் எழுத போனால் நல்ல மார்க் எடுக்கலாம். அதனால் அது ஒன்று, குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் வந்து பார்த்தோன்னா நிறைய குறும்புத்தனம் பண்ணும், கொஞ்சம் கூட சேட்டை பண்ணினே இருக்கும், அடங்கவே. அவங்கெல்லாம் வந்து பாலகணபதி, அந்த பாலகணபதி மேலே வந்து நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தேனை வந்து எடுத்துன்னு போய் அதில் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம எடுத்துன்னு வந்து நாக்கில் வச்சு நக்க வச்சுன்னு வந்தாங்கன்னா அப்போ என்ன பண்ணுங்க, அந்த பசங்க நல்ல படிப்பு திறன் வரும். அதே மாதிரி அடங்காதக்கிறவங்க அடங்கிடுவாங்க. அது ஒன்று. அடுத்து வந்து இந்த பசங்க பிள்ளைகள் வந்து நல்ல திக்கவாயாக இருப்பாங்க, பேச்சு திறன் இருக்காது. அவங்களாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த பால கணபதிக்கு மேலே வந்து அதே தேனை வந்து நம்ம அபிஷேகம் பண்ண வச்சுட்டு அந்த அபிஷேகம் அந்த இதை வலிச்சு எடுத்துட்டு வந்து அந்த குழந்தைங்களுடைய இது நாவில் தடிட்டு வந்தால் அந்த குழந்தைங்க என்ன பண்ணணும்னா நல்லா பேசுவாங்க, அப்படியே பேச்சு திறன் ஆற்று வரும், அந்த மாதிரி வரும். அதே மாதிரி இந்த கர்ப்பிணி பெண்ணுகள் வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கும் போதே இந்த பால கணபதியை நம்ம ஓம் பால கணபதியை நம்மன்னு சொல்லின்னு வந்துக்கிட்டா அந்த குழந்தை பிறக்கும் போது என்ன பண்ணால் அறிவு, நல்ல ஆற்றல், பேச்சுத்திறன் எல்லாமே கிடைக்கும், நல்லா படிக்கும். இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பால கணபதிக்கு இந்த மாதிரி இருக்குது. 64 கணபதியை பற்றி சொல்லணுன்னா கிட்டத்தட்ட 2 நாள் ஆகும். ஒவ்வொரு கணபதியும்